அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லாங்க. குறிப்பாக பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவசியமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்றைய நாளில் செய்யுங்க. கண்டிப்பாக மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது, பற்றாக்குறை ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் முதல் தேதி, புரட்டாசி மாதத்தின் 15ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சரஸ்வதி பூஜையும் இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க தொடருங்கிறதுனால தான் சில மங்கள பொருட்கள் வாங்கிறது, கோவிலுக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, பணவசிய பரிகாரங்கள் செய்கிறதுன்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது இல்லையா, இந்த நாளில் கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடச்சாலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் வைக்க சொல்லி காலையிலேயே ஒரு வீடியோ போட்டேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ கற்பூரவள்ளி இலையை பறிக்கிறதுங்கிறது மாலை 6 மணிக்கு முன்னாடி பறிக்கிறது நல்லது. அதனால் பறித்து வச்சுட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதில் நான் சொல்லியிருக்கிற முறையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் முழுவதும் 24 மணி நேரமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர இந்த நாள் மற்றும் நாளைய நாளில் இப்போ பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, மார்க்கு குறைவாக எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பேக்கில் ஒரு சிறு துண்டு ஒரு பொருள் வைக்க சொல்லி நேற்றே இரவு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்து அதன்படி கூட நீங்கள் அந்த பொருளை வைப்பதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அதிக மார்க் வாங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர நாளை நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்குதுங்க. அது எந்த டைம் வருது என்பது குறித்தும் அந்த நாளில் கையில் ஒரு பொருள் வச்சுட்டு வேண்டுங்க என்பது குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸில் பணம் நிரம்பி வழிவதற்கான அற்புதமான பரிகாரம். ஒரு சிலர் சொல்லுவாங்க பணம் கையில் தங்க மாட்டேங்குது, பர்ஸில் நிற்க மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் ஏற்படுது, அதனால் கையில் பணம் நிரந்தரமாக தங்குவதற்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பொதுவாக இந்த பரிகாரத்தை அந்த மாதிரி பலன் கிடைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணுவதன் மூலமாக கண்டிப்பாக பணத்துக்கு எந்த ஒரு குறையுமே ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிராக்கள் நடக்கும், கண்டிப்பாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் இந்த நாளில் வீட்டில் இல்லை, அதாவது உங்கள் வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கிருந்தும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தேவைப்படுது. இந்த பச்சை நிறம்ங்கிறது பண ஈர்ப்புக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் தான், அதனால் இதை எடுத்துக்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானது 5ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் தேவைப்படுது. இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே இந்த பசைத்தன்மை உண்டு. இது பணவரவுக்காக பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பணத்தை நம்மிடமே பசை போல் தக்க வச்சுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது மெருக்கும் இடத்துல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது புதன் பகவானுக்கு உரிய தானியம்ங்கிறதுனால வாரம் வெந்தயத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்கிறது உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். இப்போ எண்ணெய் 5 வெந்தயம் எடுத்துக்கோங்க, ஏன்னா புதன் பகவானுக்கு உரியது 5, இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த சமயத்தில் வெந்தயம் வச்சு எங்களால் பரிகாரம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வெந்தயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் கையில் ஒரு சிம்பிள் வரைய சொல்லுவேன், அதை மட்டுமே நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இப்போ கற்பூரவள்ளி இலை பரிகாரம் சொன்னீங்களே, இப்போ கற்பூரவள்ளி இலை பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு. தாராளமாக செய்யலாம். ஒருவேளை கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னாவே போதும், மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு ஏற்படும். சரி, இப்போ இது 2யும் எடுத்தாச்சா? வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க.
வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது இல்லையா, இதை சுக்கரமேடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளே ஃபெகு சிம்பல் போட்டுக்கோங்க. ஃபெகு சிம்பல் பற்றி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வீனஸோட தொடர்புடையது, அதாவது சுக்கரனோட தொடர்புடையது. இன்றைக்கி இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் 15ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். 6ங்கிறது சுக்கரனுக்குரியது. இப்படி மாதத்தின் முதல் தேதியே சுக்கரனுக்கு உரிய சேர்க்கை வந்திருக்கிறதே நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதனால தான் ரிலேட்டடாக இருக்கிற இந்த ஃபெகு சிம்பலை நம்ம இந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே போட்டுக்கிறோம். இப்போது இது கூடவே ஸ்டாப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வெந்தயம் இருக்குது வீட்டில் நான் அதையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது 5 வெந்தயத்தை எடுத்து இந்த சர்க்கிளுக்குள்ளே வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்த கையோட உங்களை தேடி நிறைய பணம் வருது, உங்களுக்கு தர வேண்டியவங்க தராங்க, வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, அதிக விலைக்கு உங்கள் சொத்தை ஒருத்தங்க வாங்கிறதுக்கு வராங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த மாதிரி இமேஜின் பண்ணின பிறகு இப்போ வெந்தயம் வச்சு செஞ்சவங்க இந்த வெந்தயத்தை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்து வெந்தய பரிகாரம் செய்கிறவங்க பழைய வெந்தயத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை வச்சுக்கோங்க. வெந்தயம் இல்லாதவங்க இந்த சிம்பலை பார்த்த மாதிரியே அந்த இமேஜினேஷன்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். நாள் முழுக்க இந்த சிம்பல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதை இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் பலன் நிச்சயம். அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.